வணக்கம் நண்பர்களே. நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு நாள் இப்படி சிந்தித்திருக்கிறோம். நான் பிரபஞ்சத்திடம் கேட்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் கிடைக்கவில்லை? நாம் வேண்டுகிறோம், நாம் பிரார்த்திக்கிறோம், நாம் ஆசைப்படுகிறோம், ஆனால் பல நேரங்களில் பதில் கிடைக்கவில்லை போல் தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் நாம் சரியான முறையில் கேட்டிருக்கிறோமா? இன்று நான் உங்களுடன் பகிரப்போகும் கதை கௌதம புத்தர் அவர்கள் கூறியதாக பரவலாக சொல்லப்படும் ஒரு ஆழமான உவமை கதை. இந்த கதை உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடும். கவனமாகவும் தெளிவாகவும் கேளுங்கள். பகுதி 1. கேட்கும் மனிதன். ஒரு நாள் ஒரு இளைஞன் கௌதம புத்தரிடம் வந்தான். அவன் முகத்தில் கவலை தெரிந்தது, அவன் கண்களில் ஏமாற்றம். பகவானே, நான் கடவுளிடம் தினமும் கேட்கிறேன், நான் பிரார்த்திக்கிறேன், ஆனால் எனக்கு நான் வேண்டியவை எதுவும் கிடைக்கவில்லை. ஏன்? புத்தர் சிரித்தார். நாளைக்கு காலை என்னுடன் கிராமத்துக்கு வா என்றார். அடுத்த நாள் புத்தர் அந்த இளைஞனை கிராமத்தின் நடுவில் நிறுத்தினார். இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் சென்று கேள், உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று. இளைஞன் சென்றான். ஒருவர் சொன்னார், எனக்கு அதிக பணம் வேண்டும். மற்றொருவர் சொன்னார், எனக்கு உடல் நலம் வேண்டும். மற்றொருவர், எனக்கு மகிழ்ச்சி வேண்டும். மாலை நேரத்தில் இளைஞன் திரும்பி வந்தான். பகவானே, ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு ஆசைகள் இருக்கிறது. புத்தர் கேட்டார், அவர்கள் எல்லோரும் அதற்காக உழைக்கிறார்களா? இளைஞன் அமைதியாக இருந்தான். பகுதி 2. ஆசை மற்றும் செயல். புத்தர் மெதுவாக கூறினார், மகனே, ஆசை என்பது விதை மாதிரி. ஆனால் விதையை நிலத்தில் விதைக்காமல், நீர் ஊற்றாமல், சூரிய ஒளி தராமல் அது மரமாக மாறுமா? அவன் தலை குனிந்தான். பிரபஞ்சம் ஒரு பெரிய எதிரொலி போல் இருக்கிறது. நீ என்ன அனுப்புகிறாயோ அதையே அது திருப்பித் தரும். நீ பயத்தை அனுப்பினால் உனக்கு பயமே வரும். நீ சந்தேகத்தை அனுப்பினால் உனக்கு பல தடைகள் வரும். நீ நம்பிக்கையை அனுப்பினால் உனக்கு பல வாய்ப்புகள் வரும். பகுதி 3. கிணற்றுக்குள் தள்ளிய பாடம். புத்தர் அந்த இளைஞனை ஒரு ஆற்றின் அருகே அழைத்துச் சென்றார். திடீரென்று அவரை நீரில் தள்ளினார். இளைஞன் திணறினான், மூச்சு வாங்க போராடினான். சில வினாடிகள் கழித்து புத்தர் அவனை வெளியே இழுத்தார். நீருக்குள் இருந்தபோது உனக்கு என்ன வேண்டும் என்று தோன்றியது என்று கேட்டார். மூச்சு மட்டும்தான் வேண்டும் என்று நினைத்தேன். புத்தர் சிரித்தார். அப்படியே நீ வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை அந்த அளவுக்கு தீவிரமாக விரும்பினால் அது உன்னை தேடி வரும். பகுதி 4. பிரபஞ்சத்திடம் எப்படி கேட்க வேண்டும்? புத்தரின் போதனை எளிமையானது. அவை: 1. தெளிவு. 2. தீவிரம். 3. செயல். 4. பற்றின்மை. 1. தெளிவு. எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்பதில் தெளிவு இல்லை. நான் 3 ஆண்டுகளில் என்னுடைய சொந்த வியாபாரம் தொடங்க வேண்டும். இதுதான் தெளிவு. 2. தீவிரம். அது உனக்கு மூச்சு மாதிரி அவசியமாக இருக்க வேண்டும். 3. செயல். நீ கேட்பது மட்டும் போதாது, அதற்காக தினமும் சிறிய முயற்சி செய்ய வேண்டும். 4. பற்றின்மை. நீ விதையை விதைத்த பிறகு தினமும் அதை தோண்டி பார்த்தால் அது வளராது. பகுதி 5. உள்ளமை மாற்றம். கௌதம புத்தர் அவர்கள் கூறிய முக்கியமான கருத்து: உலகம் மாற வேண்டும் என நினைத்தால் முதலில் உன் மனம் மாற வேண்டும். பிரபஞ்சம் உன்னிடம் எதிராக இல்லை, அது உன்னுடன் ஒத்திசைவு ஆகும். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் உலகமும் உன்னை மதிக்கும். நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையும் உன்னை நேசிக்கும். நண்பர்களே, பிரபஞ்சத்திடம் கேட்பது என்பது வானத்தை பார்த்து கைகளை உயர்த்துவது மட்டுமல்ல. அது தெளிவான எண்ணம், உறுதியான நம்பிக்கை, தினசரி முயற்சி, உள்ளார்ந்த அமைதி, இவற்றின் சேர்க்கைகள். நீங்கள் இன்று முதல் என்ன கேட்கப் போகிறீர்கள்? அதை எவ்வளவு தீவிரமாக விரும்புகிறீர்கள்? அதற்காக என்ன செய்கிறீர்கள்? இதை சிந்தித்து பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்தை கமெண்டில் பகிரவும். மேலும் இப்படிப்பட்ட ஆன்மீக கதைகள் மற்றும் வாழ்க்கை மாற்றும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.